ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. டெய்லியும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றது எப்படி தான் யோசிச்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னே தெரியல. ஏன்னா நிறைய குழந்தைங்க ஒரு சில விஷயங்கள் சாப்பிடுவாங்க, ஒரு சிலது சாப்பிட மாட்டாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் கொடுத்து விடணும், ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. எப்படி இப்போ யோசிக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பெரிய வேலை மிச்சம். அதுக்கு வந்து ஸ்கூலில் சாப்பாடு வந்து அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு வீட்டிலேருந்து கொடுத்து விட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பாட்லக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து இருக்கும். அன்னைக்கு அதுக்கே வந்து 1 வீக் முன்னாடி சொல்லிடுவாங்க. 1 வீக்ல இருந்து நான் பிளான் பண்ணிட்டு இருப்பேன், இதை கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய தெரிஞ்சாலும் ஹெல்த்தியாக கொடுக்கணும், அவனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சே வந்து கடைசியில் ஏதாவது சிம்பிளாக தான் கொடுத்து விடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லியும், அதாவது 5 டேஸ் வீக்லி இருக்கும். இப்போல்லாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு சாட்டர்டே கூட ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு ஒரு புளி குழம்பும் வச்சுருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது.